السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1446 ஷவ்வால் மாதம் 20ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லா அல் புஐஜான் அவர்கள் ஏகத்துவத்தின் தூய்மை எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை முறையாக அஞ்சுகிற முறைப்படி அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். உங்களது ஆத்மாக்களை மனோ இச்சைகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். தனிமையிலும் கூட்டாக இருக்கும் போதும் அல்லாஹ் எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கூறக்கூடிய, தக்வாவை பற்றி உபதேசிக்கக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்கு எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை பார்க்கட்டும். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை நன்கறிந்தவனாக நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான் என்று தக்குவாவை கொண்டு உபதேசிக்கக்கூடிய வசனங்களை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வீணுக்காக அல்லாஹ் படைக்கவில்லை, வெறுமனே வீணாக உங்களை விட்டுவிடவும் இல்லை. உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் எதற்காக படைத்திருக்கிறான் என்றால், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அந்த மரணத்துக்கும் அந்த வாழ்வு இடைப்பட்ட காலத்திலே யார் அழகான நல்லமல்கள் செய்து வருகிறார்கள் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருப்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு வாழ்வை கொடுத்த அல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு உடன்படிக்கையையும் ஒரு உறுதிப்பாட்டையும் அல்லாஹ் வாங்கி இருக்கிறான். அதாவது படைத்து பரிபாலிக்க கூடியவன் அல்லாஹ், ஆட்சி அதிகாரங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவனை ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் ஆரம்பத்திலே ஒரு உடன்படிக்கை மூலமாக ஒரு உறுதிமொழி வாங்கி இருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. வைது அஹத ரப்புக மின் பனி ஆதம, ஆதமுடைய மக்களிடத்திலே உங்களது ரப்பு, அதாவது உங்களுடைய ரப்பு, அலஸ்து பி ரப்பிக்கும், உங்களை படைத்தவன் நான் அல்லவா என்று கேட்டு, காலு பலா ஷஹித்னா, ஆம் நீதான் எம்மை படைத்தவன் என்பதற்கு அப்போது ஆதமுடைய சந்ததியினர்கள் அந்த உடன்படிக்கைக்கு உறுதிமொழிக்கு சாட்சி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. எதற்காக அல்லாஹ் இவ்வாறு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்றால், அன் தகூலு யௌமல் கியாமா, நீங்கள் மறுமை நாளையிலே கூறாமல் இருப்பதற்காக, இன்ன குன்னா அன் ஹாதா காஃபிலீன், படைத்தவன் நீதான் என்று சாட்சியம் சொல்லக்கூடியவைகளை நாம் மறந்தவர்களாக இருந்து விட்டோம் என்று சொல்லாமல் இருப்பதற்காக ஆரம்பத்திலே அல்லாஹ் உறுதிமொழி வாங்கி இருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. அல்லது மக்கள், எங்களது பெற்றோர்கள் தான் இணை வைத்தார்கள், எங்களது முன்னோர்கள் செய்த தவறுக்காக நாங்கள் எவ்வாறு தண்டிக்கப்படலாம், எவ்வாறு அழிக்கப்படலாம் என்று சொல்லாமல் இருப்பதற்காகத்தான் ஆரம்பத்திலே அல்லாஹ் உடன்படிக்கை உறுதிமொழியை வாங்கி இருக்கிறான். இவ்வாறுதான் நாம் எமது அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துவோம், விளங்கப்படுத்துவோம், அதனூடாக அவர்கள் மீண்டு வரலாம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே ஆரம்பத்திலே உறுதிமொழி எடுத்திருக்கிறோம், படைத்தவன் அல்லாஹ், அவனைத்தான் ஓர்மைப்படுத்த வேண்டும் என்பதை
ஆரம்பத்திலே அல்லாஹ் உத்தரவாதம் வாங்கி இருக்கிறான். அன்பார்ந்தர்களே, எனவே உங்கள் மீது உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் வாங்கப்பட்டுள்ளது எதற்காகவென்றால், அல்லாஹ்வை நீங்கள் ஓர்மைப்படுத்த வேண்டும், அவனுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், எந்த சந்தர்ப்பத்திலும் அவனுக்கு நீங்கள் இணை வைத்து விடக்கூடாது, ஷிர்க் செய்து விடக்கூடாது என்பதை ஒரு உடன்படிக்கையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அலம் அஹது இலைக்கும் யா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியினர்களே, உங்களிடத்திலே நான் உடன்படிக்கை உறுதிமொழி வாங்கவில்லையா? அல்லா தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை வணங்கக்கூடாது, இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பரம எதிரியாக இருக்கிறான், அவனை வணங்கக்கூடாது என்று உங்களிடத்திலே உறுதிமொழி வாங்கவில்லையா என்று அல்லாஹ் கூறிவிட்டு கேட்கின்றான். என்னை வணங்குங்கள், ஹாதா சிராத்தும் முஸ்தகீம், அதுதான் நேரான வழி என்று, இறை வணக்கத்திலே ஈடுபடக்கூடியதுதான் நேரான வழி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிமொழி வாங்கி இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஆர்வமூட்டுகிறான், உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், அதுதான் நேரான வழி, ஷைத்தானுக்கு வழிபட்டு விடக்கூடாது என்பதை பல இடங்களிலே எல்லாம் ஆர்வமூட்டி வசியத்து செய்து கொண்டே இருக்கிறான். நபியே சொல்லுங்கள், வாருங்கள், உங்களுக்கு அல்லாஹ் எதனை தடை விதித்திருக்கின்றானோ அதனை உங்களுக்கு நான் ஓதி காண்பிக்கின்றேன். அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எதனை கொண்டும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட வேண்டாம். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு அழகான முறையிலே உபகாரம் செய்யுங்கள், அழகான முறையிலே நடந்து கொள்ளுங்கள். வலா தக்துலு அவுலாதகும் மின் இம்லாக், வறுமையை பயந்து உங்களது குழந்தைகளை நீங்கள் கொலை செய்து விட வேண்டாம். நஹ்னு நர்சுகுகும் வ இய்யாஹும், உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن, வெளிரங்கமான உள்ரங்கமான கெட்டவைகளிடத்திலே நீங்கள் நெருங்கி விட வேண்டாம். வலா தக்துலுன் நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், உரிமையின்றி ஒரு ஆத்மாவை நீங்கள் கொலை செய்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ, இவ்வாறான கட்டளைகளை அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறான். லஅல்லக்கும் தஅகிலூன், இந்த உபதேசங்களூடாக நீங்கள் புத்தி பெறலாம், உணர்ச்சி பெறலாம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக மனிதர்களை ஒரு உயர்ந்த குறிக்கோளை மையமாக வைத்து படைத்திருக்கிறான். ஒரு உயர்ந்த இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். அதுதான் அந்த மனிதன் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவிய கட்டளைகளில் மிகவும் பிரதானமானது, அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளில் மிகவும் கட்டாயமாக இருக்கக்கூடியது தௌஹீதாக இருக்கிறது, ஏகத்துவமாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அனைத்து நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பார்ப்போமானால் அனைவருடைய போதனையும் அல்லாஹை ஓர்மைப்படுத்த வேண்டும், அவனை தனித்துவ நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த கட்டளையை தான் அந்த நபிமார்கள் அனைவரும் தங்களது சமூகத்துக்கு போதித்து வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அல் குர்ஆன் கூறுகிறது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். எனவே மனித படைப்பினத்தின் குறிக்கோளே படைப்பாளனை ஓர்மைப்படுத்த வேண்டும், அவனுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், அவனுக்கு இணை கற்பித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்தை படைத்திருப்பதாக அல்லாஹ் கூறுகிறான். எனவே வணக்கத்தின் மூலமாக அல்லாஹை ஓர்மைப்படுத்த வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே நாம் உதவிகள் வேண்டக்கூடாது, எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் ஆதரவு வைத்துவிடக் கூடாது. பயப்படுவதென்பது அல்லாஹுக்காக இருக்க வேண்டும், சுஜூது செய்வதென்பது அல்லாஹுக்கு மாத்திரமாக இருக்க வேண்டும், சத்தியம் செய்வதென்பது அல்லாஹுவை கொண்டு மாத்திரமாக இருக்க வேண்டும், பரம் சாட்டுவதென்பது அல்லாஹின் மீது மாத்திரம் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹை ஓர்மைப்படுத்துவது என்பது நாம் வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ் இருக்கிறான், அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதை அந்த வணக்கத்தின் மூலமாக நாம் ஓர்மைப்படுத்த வேண்டும். இதுதான் மனிதனுடைய அத்தியாவசிய முக்கியமான கடமையாக இருக்கிறது.
அவனை படைத்தவனை அவன் ஒருமைப்படுத்த வேண்டும். வணக்கத்துக்கு தகுதியானவன் அவன் மாத்திரம்தான் என்பதை நடைமுறையிலே நிறுவ வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷரீஆக்களை, மார்க்கங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். ரசூல்மார்களை அனுப்பி வைத்திருக்கிறான். வேத நூல்களை இறக்கி வைத்திருக்கிறான். வானத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதங்களை நாம் எடுத்து பார்ப்போமானால் அனைத்து வேதங்களும் இந்த ஏகத்துவத்தை தான் போதிக்கிறது. அனைத்து நபிமார்களும் இந்த விடயத்திலே ஒற்றுமைப்பட்டிருக்கிறார்கள். எல்லா தூதர்களும் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும், தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும் என்பதிலே ஒருமித்து பயணித்திருப்பதை நாம் பார்க்கலாம். அல் குர்ஆன் கூறுகிறது, வலகத் பஅஸனா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் ஒரு தூதரை நாம் அனுப்பி வைத்தோம். அனி அபுதுல்லாஹ வஜித்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாதவைகள் வணங்கப்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த சமுதாயத்திலே அல்லாஹ் நேர்வழி காட்டியவர்களும் இருக்கிறார்கள், வழிகேட்டிலே சென்றவர்களும் இருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே ரசூல்மார்கள், தூதர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பார்ப்போமானால், அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் நான் மாத்திரம்தான், என்னையே வணங்க வேண்டும் என்ற இந்த நாமத்தை, அல்லாஹ்வுடைய வாக்கை தங்களது சமுதாயங்களுக்கு போதிப்பதற்காகத்தான் எல்லா ரசூல்மார்களும் தூதர்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு அடியான் உலகத்திலே இருப்பது அவன் அல்லாஹ்வுடைய அடியான் என்பதை நிறுவுவதற்கு, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவன் என்ற அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு உள்ள விடயம்தான் ஏகத்துவமாக இருக்கிறது. இந்த ஏகத்துவத்தின் மூலம் மாத்திரமே இறுதி இலக்கான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். ஏகத்துவத்தை தவிர்த்து இறுதி இலக்கான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்கின்ற அனைத்து முயற்சிகளும் பாழாகிவிடும். ஏகத்துவ வழிகாட்டல் இது மாத்திரம்தான் அந்த இறுதி இலக்கான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு உதவி புரியும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தௌஹீதை நிறுவுவதற்காக, ஓரிரை கொள்கை நிறுவுவதற்காக ஏராளமான அத்தாட்சிகளையும் ஆதாரங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக, எத்தனையோ பிரபஞ்ச படைப்பினங்கள் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். எனவே இதற்கு மார்க்கங்களும் புத்தியும் உணர்வுகளும் சாட்சியமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் வெறித்த ஒரு புத்தகமாக வைத்திருக்கிறான். அவைகள் எல்லாம் அல்லாஹ்வை துதிக்கின்றது, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிறது, அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரபஞ்சத்திலே உள்ள ஒவ்வொரு விடயங்களும் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துகிறது, அல்லாஹ்வை மகிமைப்படுத்துகிறது என்பதை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. துஸப்பிஹு லஹுஸ் ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து, 7 வானங்களும் பூமியும் அதில் உள்ளவைகளும், வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, அதில் உள்ள அனைத்து விடயங்களும் அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு துதித்துக் கொண்டே இருக்கின்றன. வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அந்த ஒவ்வொரு படைப்பினங்களும் படைத்தவனை எவ்வாறு தஸ்பீஹ் செய்கிறது, எவ்வாறு அல்லாஹ்வை துதிக்கின்றது என்பதை நீங்கள் விளங்க மாட்டீர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே ஏகத்துவம் என்பதுதான், ஓரிரை கொள்கை என்பதுதான் உண்மையான ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. இதற்கு தேவையான ஆதாரங்கள், ஏராளமான ஆதாரங்களை காணலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடைமுறையிலே பார்க்கக்கூடிய எத்தனை விடயங்களை வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய அவனுடைய படைப்பின் ஆரம்ப கட்டத்தை அவன் சுயமாக சிந்திப்பான் என்றால், ஃபித்ராவிலே, இயற்கையிலே மனிதன் ஓரிரை கொள்கையிலே தான் உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதன் காரணமாக இந்த ஏகத்துவத்தின் மூலமாகத்தான் அவன் கௌரவம் பெறலாம், இந்த ஏகத்துவத்தின் மூலமாகத்தான் அவன் சங்கை அடையலாம், இந்த ஓரிரை கொள்கை மூலமாகத்தான் பாதுகாப்பு பெறலாம். அவனுடைய உரிமையும் அவனுடைய உடைமைகளும் அவனுடைய சொத்துக்களும் பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த ஏகத்துவம், ஓரிரை கொள்கை ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஓரிரை கொள்கையுடைய உண்மையான தன்மையை, யதார்த்தத்தை நாம் சிந்தித்து பார்ப்போமானால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஏகத்துவ கொள்கையின் தலையாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணங்கப்படுகின்ற விடயத்திலே, படைத்து பரிபாலிக்கின்ற விடயத்திலே
அழகான திருநாமங்கள், அழகான பண்புகள், இந்த 3 விடயங்களிலும் அல்லாஹுவை நாம் ஒருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹுவை தனித்துவமான பண்புகளையும், தனித்துவமான பெயர்களையும், தனித்துவமான வணக்கங்களையும் அவனுக்கு மாத்திரம் நாம் அவனுக்கு மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். இந்த வணக்கம் செலுத்துவதிலும், படைத்து பரிபாலித்தலும், அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் பண்புகளிலும் அல்லாஹ்வை முறையாக ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தௌஹீதாக ஓரிரை கொள்கையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக அரசாட்சியிலும் சரி நிர்வாகத்திலும் சரி யாரும் அவனுக்கு இணை துணை கிடையாது. வணக்கம் செலுத்தப்படுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் தகுதியானவர்கள் கிடையாது. எனவே இவ்வாறு ஒரு மனிதன் இருப்பான் என்றால், அந்த ஓரிரை கொள்கையை அவன் உறுதியாக இருப்பான் என்றால், அவன் சிலை வணக்கத்தை செய்து ஒரு கேவலமான நிலையை அடைவதை விட்டும் அவன் பாதுகாப்பு பெறுவான். மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தஜ்ஜால்கள், சூனியக்காரர்கள், ஜோதிடர்கள், மனோ இச்சைக்கு அடிமையானவர்களை பின்பற்றுவதை விட்டும் அவன் பாதுகாப்பு பெறுவான். அதே போன்று மனிதர்கள், ஜின்களில் உள்ள கெட்டவர்களுக்கு அடிமையாகுவதை விட்டும் பாதுகாப்பு பெறுவான். எனவே ஷைத்தானுடைய உதவியாளர்கள் அனைத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த அல்லாஹ் வணக்கத்திலே தனித்துவமானவன், படைத்து பரிபாலிப்பதிலே தனித்துவமானவன், அழகிய திருநாமங்கள் பண்புகளிலே தனித்துவமானவன் என்பதை உறுதியாக நாம் நிறுவுகின்ற போது அனைத்து விதமான கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு பெறலாம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் மூலமாக நமக்கு கூறியிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே இதுதான் ஒரு முஸ்லிமை வழிகேட்டிலிருந்து, இருளிலிருந்து வெளிச்சத்தின் பாலும், வழிகேட்டிலிருந்து நேர் வழியின் பாலும், நேரான வழியில் பயணிப்பதற்கு இந்த ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கைதான் அவனுக்கு உதவியாக இருக்கும். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும் என்பதிலே யாருக்கும் சமரசம் செய்துவிட முடியாது. எனவே வணக்கம் செலுத்துவது, பிரார்த்தனை புரிவது அனைத்திலும் அல்லாஹுக்கு முன்னால் யாரையும் நாம் சமப்படுத்தி சமரசம் செய்வதற்கு ஒருபோதும், ஒரு நொடி பொழுவதும் நாம் நம்மை ஏமாற்றிவிடக் கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த அல்லாஹை ஒருமைப்படுத்துவது என்பதுதான், அல்லாஹ்வை தௌஹீத் செய்வது என்பதுதான் இஸ்லாத்தின் உயிராக இருக்கிறது. இஸ்லாத்தின் ஒரு அதாவது முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதுதான் அடிப்படையும் ஆரம்பமும் தூணாகவும் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற இந்த தௌஹீதுடைய வார்த்தை தான் மார்க்கத்தின் உயிராக, இஸ்லாத்தின் தூணாக இருக்கிறது. எனவே இதன் ஊடாகத்தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் ஊடாகத்தான் அந்த மார்க்கத்திலே நுழைய வேண்டும், அதன் பக்கம் சாய வேண்டும். இஸ்லாத்தின் அடையாள சின்னமாக, இஸ்லாத்தின் ஒரு ஷியாராக இருப்பது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற நாமமாக இருக்கிறது. இறை விசுவாசிகளையும் இணை வைப்பாளர்களையும் பிரித்தறிவிக்க கூடியது இந்த நாமமாக இருக்கிறது. சுவர்க்கத்தின் துறவுகோலாகவும், சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு மிகவும் பெருமதியான விடயமாகவும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற நாமம் தான் இருக்கிறது. இதுதான் அல்லாஹ்வை அடைவதற்கு, வணக்கம் செலுத்துவதற்குரிய வழிகாட்டியாக இருக்கிறது. இதற்காகத்தான் படைப்பினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், ரசூல்மார்களை அனுப்பி இருக்கிறான், வேதங்களை அனுப்பி இருக்கிறான். எனவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என்ற இந்த நாமம்தான் இஸ்லாத்தின் அடிப்படையாக, மூலதனமாக, முதல் தரத்திலே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இவைகளிலே நாம் என்றும் எப்போதும் சருகி விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அல்லாஹை ஓர்மைப்படுத்துவது என்பது, அல்லாஹை ஏகத்துவப்படுத்துவது என்பது வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. எத்துணை வணக்கங்கள் செய்தாலும் அல்லாஹ்வை பற்றிய இந்த ஓரிரை கொள்கை இல்லாமல் நிறைவேற்றப்படக்கூடிய இந்த வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வலகத் ஊஹிய இலைக வ இலல்லதீன மின் கப்லிக, அதாவது உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நாம் வஹி அறிவித்தோம். லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வலதகூனன்ன மினல் காசிரீன். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால், அதாவது ஓரிரை கொள்கையை விட்டு தடம் புரண்டு விட்டால்
உங்களது அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும், அழிந்துவிடும், நஷ்டவாதிகளாக மாறிவிடுவீர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, வலவ் அஷ்ரகு அன்ஹும், அதாவது வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவதை விட்டும் இணை வைப்பிலே அவர்கள் விழுந்து விட்டால் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே ஷைத்தானை பொறுத்தவரையிலே ஆதமுடைய மக்களை ஏமாற்றுவதற்காக, ஆதமுடைய மக்களை ஓரிரை கொள்கையிலிருந்து தடம் புரளச் செய்வதற்காக அவன் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே ஒரு உறுதிமொழி வாங்கி இருக்கிறான், நான் அனைவர்களையும் வழிகெடுப்பேன், உனது அடியார்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லசீன், அந்த அடியார்களில் அல்லாஹுக்கு மாத்திரம் தூய்மையான முறையிலே அந்த ஏகத்துவத்தின் தூய்மையை வெளிப்படுத்தக்கூடிய அடியார்களை தவிர ஏனையவர்களை வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் உத்தரவாதம் எடுத்திருக்கிறான். எனவே ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும், அவன் எதிரி என்பதை எல்லா சந்தர்ப்பத்திலும் நினைத்து அவைகளை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹதீஸில் குதுஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வ இன்னி ஹலக்து இபாதி ஹுனஃபாஅ குல்லஹும், எனது அடியார்களை நான் பரிசுத்தமானவர்களாக நாம் படைத்திருக்கிறேன், அனைவர்களையும் பரிசுத்தமாக படைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கூறுகிறான். அவர்களுக்கு மத்தியிலே ஷைத்தான் வந்து அவர்களுடைய மார்க்கத்திலே திருவிளையாடல்கள் செய்து நான் ஹராமாக்கியவைகளை, தடுத்தவைகளை அவன் அனுமதி வழங்குகிறான், ஹராமானவைகளை ஹலாலாக்குகிறான், என்னை வணங்க வேண்டும், எனக்கு இணை வைத்து விடக் கூடாது என்று நான் கட்டளையிட்டிருக்கின்றேன், அதற்கு மாற்றமாக அவன் கட்டளையிடுகிறான் என்று ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் ஓரிரை கொள்கையிலே உறுதியாக இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹுக்கு இந்த ஓரிரை கொள்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய இணை வைப்பை பார்ப்போமானால் ஷிர்க் இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று ஷிர்குன் அக்பர், இன்னும் ஒன்று ஷிர்குன் அஸ்கர். ஷிர்குன் அக்பர் என்பது பெரிய இணை வைப்பாக இருக்கிறது. அல்லாஹுக்கு மாத்திரம் செலுத்த வேண்டிய வணக்கத்தை இன்னும் ஒருவருக்கு செலுத்துவதுதான் இந்த பெரிய இணை வைப்பாக இருக்கிறது. அவ்வாறு ஒருவர் வணக்கத்தை இன்னும் ஒருவருக்கு செய்து விட்டால் மார்க்கத்தை விட்டு, அல்லாஹுக்கு பெரிய இணை வைத்து விட்டவராக கருதி மார்க்கத்தை விட்டு வெளிப்படுத்தப்பட்டவராக கருதப்படுவார். அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே துவா செய்வது, அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு அறுத்து பலியிடுவது, அல்லாஹ் அல்லாதவைகளிடத்திலே நேர்ச்சைகள் வைப்பது, அல்லாஹுக்கு மாத்திரமே முடியுமான விடயங்களிலே வேறு விடயங்களை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலும் பரம் சாட்டுவது, இவைகள் அனைத்தும் பெரும் பாவங்களாக இருக்கிறது, பெரிய இணை வைப்பாக இருக்கிறது. நபி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், பெரும் பாவங்கள் எது என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறினார்கள், உன்னை அவன் படைத்திருக்க படைத்தவனுக்கு இணை வைப்பதுதான், இணை கற்பிப்பதுதான் பெரும் பாவம் என்பதாக ஷிர்க்கை பற்றி நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த பெரும் பாவத்திலே ஒரு மனிதன் தௌபா செய்யாமல் மரணித்து விடுவான் என்றால் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். இணை வைத்த இந்த பாவத்துக்கு தௌபா செய்யாமல் மரணித்து விட்டால் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அவர்களுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான், நரகம்தான் அவர்களுடைய ஒதுங்குமிடமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது ஷிர்குன் அஸ்கர், சிறிய இணை வைப்பு என்பது இது பெரிய இணை வைப்புக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்காவிட்டாலும் அந்த இணை வைப்பிலே விழக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அதனை விட்டும் நாம் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த சிறிய இணை வைப்பை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல்லாதவைகளை கொண்டு சத்தியம் செய்வது, குறிபார்ப்பது, அவநம்பிக்கை கொள்வது, முகஸ்துதிக்காக பிரபல்யத்துக்காக செயல்களில் ஈடுபடுவது, நல்ல பெயர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செயல்களை செய்வது, இவைகள் அனைத்தும் சிறிய இணை வைப்பாக கூறப்படும். இவைகளை ஹதீஸிலே நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, பிரபல்யம் அடைய வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய செயல்களும் சிறிய இணை வைப்பாக கருதப்படும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த பெரிய இணை வைப்பை விட்டும் சிறிய இணை வைப்பை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சிறிய இணை வைப்பானது மார்க்கத்தை விட்டு அப்புறப்படுத்த விட்டாலும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாவிட்டாலும் அதனை நாம் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். சிறிய சிறிய பாவங்கள் செய்து
பெரிய பாவத்திலே விழுந்து விடுவதற்கு முன்னால் இது போன்றவைகளை ஒட்டுமொத்தமாக எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே இணை வைப்பது என்பது சிலைகளுக்கு வணங்குவது மாத்திரமல்ல, சிலைகளுக்கு வணக்கம் செலுத்துவது மாத்திரம்தான் இணை வைப்பதல்ல. மாறாக அல்லாஹ் அல்லாதவற்றை கொன்று எந்த உள்ளங்கள் வேறொன்றுடன் தொடர்பட்டு கொண்டிருக்கிறதோ, எந்த வணக்கங்கள் அல்லாஹ் அல்லாதவற்றுக்காக அல்லாது பிரபல்யத்துக்காக செய்யப்படுகிறதோ, வேறு ஒரு இடத்திலே பிரார்த்தனை செய்யப்படுகிறதோ, வேறு ஒன்றை மூலமாக சத்தியம் செய்யப்படுகிறதோ, அதாவது குறி பார்ப்பது, சாஸ்திரம் பார்ப்பது, இது போன்ற அனைத்து விடயங்களும் இணை வைப்பிலே தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை உணர்ந்து அனைத்து இணை வைப்பை விட்டும் ஏகத்துவ கொள்கைக்கு முரணாகுள் அனைத்தை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே குர்ஆன் என்பது ஏகத்துவமாக இருக்கிறது. அதுதான் மார்க்கத்தின் மூல விடயமாக இருக்கிறது. எனவே அனைத்து விடயங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய, சட்டங்களை உருவாக்கக்கூடிய, சட்டங்களை சொல்லக்கூடிய ஒன்றாக அல் குர்ஆன் இருக்கிறது. எனவே இந்த வானத்துக்கு கீழால் அத்தாட்சிகளையும் ஆதாரங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இந்த குர்ஆன் அமைந்திருக்கிறது. எனவே தௌஹீதையும் அல்லாஹுடைய பண்பாடுகளையும் நபித்துவ செய்திகளையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த குர்ஆனை தவிர வேறொன்றும் அமைந்துவிடப் போவதில்லை. அனைத்து விடயங்களையும் நல்லது கெட்டது என்று வெளிப்படுத்தக்கூடிய, தெளிவுபடுத்தக்கூடிய ஒன்று குர்ஆனை போன்று வேறொன்றும் அமைந்து விட மாட்டாது. எனவே அந்த குர்ஆனை முழுமையாக பற்றி பிடிக்க வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும். அதுதான் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியது. அதிலேதான் அனைத்து வழிகாட்டல்களும் இருக்கிறது. அதுதான் எல்லா விதமான நோய்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், துன்பங்களுக்கும், துயரங்களுக்கும் தீராக அமைய போகிறது. எனவே அந்த குர்ஆனை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உள்ளத்தின் மூலமாக இந்த ஈமானை தந்திருக்கிறான். இது உண்மையிலே ஒரு மனிதன் இந்த தௌஹீதை முழுமையாக உள்ளத்திலே ஆழமாக பதிகின்ற போது அது நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு பெறும் ஒரு கேடயமாக இருக்கிறது, திறவுகோலாக இருக்கிறது. உலகத்திலும் மறுமையிலும் பாதுகாப்பு பெறுவதற்கு ஒரு உரிய உண்மையான விடயமாக ஏகத்துவம் இருக்கிறது. எனவே இந்த வார்த்தையை நாவினால் சொல்வது மாத்திரமல்ல, அவைகளை நாம் உள்ளத்தால் உறுதி கொண்டு அவைகளை நமது உடல் உறுப்புக்களால் செயல்படுத்த வேண்டும். இவைகள் மூன்றும் சேர்ந்ததுதான் முழுமையான இறை விசுவாசமாக இருக்குது. நாவால் மொழிய வேண்டும், அவைகளை உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டும். சந்தர்ப்பங்கள் வருகின்ற போதோ அவைகளை நடைமுறையிலே நமது உடல் உறுப்புகளால் செயல்படுத்த வேண்டும். எனவே இந்த ஏகத்துவத்தை பரிசுத்தமாக நிறைவேற்ற வேண்டும். அதுதான் நம்மை உலகத்திலும் ஃபித்னாவிலிருந்தும் பாதுகாப்பு பெற்று நாளை சுவர்க்கத்திலே நுழைவிப்பதற்கு முதல் தரத்திலே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே முழுமையாக, முறையாக அந்த ஏகத்துவத்தை, தௌஹீதை அல்லாஹுக்கு நிறுவக்கூடிய மக்களாக, நடைமுறையிலே செயல்படக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.